பொழப்புது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ மக்களே, பிக் பாஸ்ல இந்த வீக் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரை என்ன நடந்ததுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் சிட்ரோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். மண்டே மார்னிங் கேப்டன் பதவியை ஏற்றுக்கிட்டாரு நம்ம அருண். அடுத்ததா ஸ்வாப்பிங் டைம். யார் அனுப்பலான்னு கேர்ள்ஸ் டீம் பேசிகிட்டு இருக்காப்போ ரியா போனால் நல்லா இருக்கும்லன்னு சொன்னாங்க. பட் அந்த புள்ள உஷாராகி இல்லைப்பா நான் போகலன்னு சொல்லிடுச்சு. இப்போது பாய்ஸ் டீம்லேருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு ரயானும் கேர்ள்ஸ் டீம்லேருந்து பாய்ஸ் டீமுக்கு அன்ஷிதாவும் ஸ்வாப் ஆனாங்க. அடுத்ததாக நாமினேஷன். தீபக் டைரக்ட் நாமினேஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே சொல்லிக்கிற மாதிரி ரீசன் சொல்லாததுனால ரீசனை விட்டுட்டு லிஸ்ட்டை மட்டும் பார்ப்போம். அப்படி நாமினேட் ஆனவங்க யார்னா தீபக், சௌந்தர்யா, சிவகுமார், ராணவ், ரஞ்சித், சத்யா, ஜெஃப்ரி, தர்ஷிகா, வர்ஷினி, மஞ்சரி, ஜாக்லின், ரியா மற்றும் சாச்சனா. எப்படியோ வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டில் தான் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். அது ரியாவா இல்லை மஞ்சரியான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆல்ரெடி மஞ்சரியை கேர்ள்ஸ் டீமில் யாருக்குமே பிடிக்காது. பிகாஸ் அடிக்கடி ஏதாவது பிளான் போட்டுகிட்டே இருக்காங்க, ஏதாவது கணிச்சிட்டே இருக்காங்க. அப்படி அது நடந்துட்டா ஆமாம் நான் சொன்னல அதே மாதிரி தான் நடந்துடுச்சுன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே கேர்ள்ஸ்க்கு பிடிக்கல, அவங்க தான் போவாங்கன்ட்டு நான் சொல்லலை, உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக டோக்கன் டாஸ்க். கலர் பாட்டில் வச்சு அதை மேட்ச் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு கீழே இருக்க அமௌண்ட். இதன்படி கேர்ள்ஸ் டீம் 8,000 ருபீஸும் பாய்ஸ் டீம் 4,000 ருபீஸும் ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருமே பட்ஜெட்குள்ளே தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ அதில் எந்த கண்டென்ட்டும் கிடைக்கல. கடைசியாக நைட் டின்னரை பாய்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. பட் ஸ்வாப் ஆகி வந்த அன்ஷிதாவை மட்டும் மறந்துட்டாங்க. பவித்ரா வந்து நீ இன்னும் சாப்பிட்லையா, அங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல என்னை மறந்துட்டீங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. முத்து எவ்வளோதான் சமாளிக்க ட்ரை பண்ணாலும் பட் அவரோட பருப்பு அங்கே வேகலை. அன்ஷிதா கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்புறம் பசங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாரி கேட்க அன்ஷிதாவுக்கு மனசே குளிர்ந்துருச்சு. எனக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களேன்ட்டு சந்தோஷப்பட்டு சமாதானமாகிட்டாங்க. இத்தோட மண்டே எபிசோடும் முடிஞ்சிருச்சு. டியூஸ்டே சம்பவத்துக்கு போனால் காலையில் எந்திரிச்ச உடனேவே வீட்டு பணி டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க. பாய்ஸ் டீம் எப்பயும் போல் செலக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணாங்க. கேர்ள்ஸ் டீமில் சூஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ராப்ளம் வரும்னு பார்த்தா இப்போ சூஸ் பண்ணதுக்கப்புறமும் ஏன் பண்ணீங்கன்ட்டு ப்ராப்ளம் வருது. ஜாக்லினும் சௌந்தர்யாவும் எந்த பேசிஸில் டாஸ்க்கை விளையாடணும்னு நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்றது தான் டிஸ்கஷனே. இதில் ஜாக் ரீசெண்ட் டைமில் எந்த டாஸ்க்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால நான் போட்டுமான்னு கேட்க பட் ஹையஸ்ட் ஓட் வந்து பவிக்கு வந்திருக்கு. அங்கே ஆரம்பித்தது பிரச்சனை. சௌந்தர்யா யாருக்கெல்லாம் கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அவங்க போகட்டும், மற்றவங்களாம் போக வேணான்னு சொன்னாங்க. ஜாக்கு ஒருத்தவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குன்றதுக்காக அவங்க மட்டுமே அனுப்பிட்டு இருக்க முடியுமா, மற்றவங்களாம் விளையாடாமே இருக்காங்களே அவங்களாம் எப்போ தான் போகிறதுன்றது கேட்டாங்க. இதை தான் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸாக நான் சொல்லிட்டு இருந்தேன், அப்போயே யாருக்கும் காதில் கேட்கலன்ட்டு சௌந்தர்யா அவங்களோட வன்மத்தை கட்டிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் மாறி 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 அடிச்சுக்கிட்டாங்க. பட் அதுக்கு ஒரு எண்டு வரல. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நல்லா தான் ஆடினாங்க. பட் லாஸ்ட்டாக பாய்ஸ் டீமில் ஆடின சிவகுமார் அண்ணா பாலை உள்ளே போடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த பாலையும் சேர்த்து வெளியே போட்டுட்டாரு. அதனால பாய்ஸ் டீம் தோத்துடுச்சு. தலை என்ன தலை இருக்கிறத எடுத்து கீழே போட்டுட்டியே அப்படின்னு கேட்க ப்ரோ நீங்கள் வந்து ஆடி பாருங்க ப்ரோ அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இவரும் வருத்தப்பட்டார். இதில் சிவகுமார் வருத்தத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாரு. எங்களுக்கும் கோவப்பட தெரியும் பட் நான் வேணான்ட்டு இருக்கேன்ட்டு ஒன்றும் தெரியாத ரஞ்சித் கிட்ட போய் கோவப்பட்டுட்டு இருந்தார். கோவலாம் படலை பட் அவருடைய ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருந்தார். அடுத்தபடியாக வீக்லி டாஸ்காக பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக மாற்றினாங்க. இதில் பிரின்சிபல் வர்ஷினி ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், ஸ்கூல் ஃபவுண்டரோட பொண்ணு. அடுத்ததாக வைஸ் பிரின்சிபல் நம்ம அருண், இவர் பிரின்சிபல் வர்ஷினியோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அடுத்ததாக மாரல் சயின்ஸ் டீச்சராக ஜாக்லினை போட்டாங்க. இவங்க கேரக்டர் என்னதான் ஃபாரின் ரிட்டனாக இருந்தாலும் ஒரு பூமர் ஆண்டி. அடுத்ததாக தமிழ் டீச்சராக நம்ம மஞ்சரி. நெக்ஸ்ட் பிடி டீச்சராக ஜெஃப்ரி. இவரோட கேரக்டர் பார்க்குற பொண்ணுங்களை எல்லாம் தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக நினச்சி உருக்கிக்கிட்டு இருப்பார். அடுத்ததாக வாட்ச்மேனாக சிவகுமார். அவரோட வேலை என்னன்னா மணி அடிக்கிறது. இப்போ சொன்னவங்களை தவிர்த்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். இதில் சில ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ராணவ். இவருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வம்பு இழுத்துட்டு இருக்கவர் அண்ட் மக்கு ஸ்டூடெண்ட்டும் ஆல்சோ. சத்யா யார் பேச்சையும் கேட்காம எல்லார்ட்டையும் வம்பு இழுக்கிற ஒரு ரோல். பவித்ரா ஸ்கூலையே வாங்குற அளவுக்கு பாக்கெட் மணி வச்சிருக்க ஒரு பெரிய இடத்து பொண்ணு. ரியா காசிப் பண்ணுற கேர்ள். ஆனந்தி பார்க்குறதையெல்லாம் திருடுற ஒரு கொலகாரி, ஒரு களவாணி. முத்துக்குமரன் டீச்சர்களுடைய செல்லப்பிள்ளை. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தீபக் பிரின்சிபலோட ஸ்பை. இப்போது கண்டென்ட்குள்ளே வருவோம். இந்த வீக்கோட கேப்டன் அருண்
நேராக மஞ்சரிட்ட போயிட்டு பாய்ஸ் பக்கம் கிராசரிஸ்லாம் ரொம்ப லிமிட்டாக இருக்குது, அதனால பாய்ஸ் டீம்லேருந்து தீபக்கை மட்டும் கிச்சன் டீமுக்கு கூப்பிட்டுக்கலாமான்னு கேட்க, அதுக்கு மஞ்சரி அக்கா அதெல்லாம் முடியாது, ஸ்டூடெண்ட்ஸை எப்படி சமைக்க சொல்ல முடியும், நான் வேணா பிக் பாஸ் கிட்ட கேட்டு சொல்கிறேன்ட்டு அருண் சொல்ல போய் பிக் பாஸ் கிட்டேயும் கேட்டார். பட் பிக் பாஸ் என்ன பண்ணார்னா அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு முடிச்சு விட்டார். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து ராணுவ கார்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பஞ்சாயத்துனா நிறைய லவ் கண்டென்ட் இருக்கு தலை, நீயும் பண்ண வேணாம், நீ வேற ஏதாவது உன்னோட கேரக்டரில் பண்ணு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ல, ராணவ் அவங்க கேரக்டரை பண்ணிட்டோம், என் கேரக்டரை நான் ப்ளே பண்ணுறேன், என்னோட கேரக்டர் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தார். இவ்வளோதான் டியூஸ்டேல நடந்த விஷயம். இப்போ வெட்னஸ்டேக்கு போனால் அங்கே மாறி அடிச்சுக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு அலசி பார்த்தா நம்ம பிக் பாஸ் தான் கொளுத்தி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மார்னிங் டாஸ்கில் டீச்சரை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல சொன்னாங்க. எல்லாரும் பிரின்சிபலான வர்ஷினியை கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்துக்குமே கண்டுக்காமல் அந்த புள்ள சிரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அடுத்ததாக மாரல் கிளாஸில் கதை சொல்கிறதுக்காக சர்க்காஸ்டிக்காக தீபக்கை கலாச்சிட்டு இருந்தாங்க ஜாக்லின். அடுத்ததாக சத்யாகிட்ட வர மேம், நீங்கள் லெசன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நாமினேஷனில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க மேம் அப்படின்னு சொல்ல, இதுதான் என்னோட லெசன், நான் இப்படி தான் எடுப்பேன்ட்டு ஜாக்லின் சொல்ல, எனக்கு இந்த கிளாஸ்லாம் பிடிக்கல அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அடுத்ததா நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க். ஒரு கம்பியாக சுற்றி வச்சிருக்க அண்டாக்குள்ள பாலை போட்டுட்டாங்க, அதை எடுக்கணும், இதுதான் டாஸ்க். இதில் வின் பண்ணவங்க கேர்ள்ஸ் டீம் தான். பாய்ஸ் டீம் ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. பட் ராணவ் முடிச்சு விட்டாரு. அடுத்ததா தீபக்கு பிக் பாஸ் ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை கொடுத்தாரு. மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் நைட் நீங்கள் ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணணும், அதை பார்த்து மேனேஜ்மெண்ட் ஆடி போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. தீபக் ஸ்ட்ரைட்டாக வந்து முத்துகிட்ட சொல்லி, முத்துவும் சரி நம்ம நைட்டு பண்ணலான்ட்டு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரு. நைட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மாதிரி ஒன்று பண்ணாங்க. அப்போது சத்யாவும் பவியும் லவ் கண்டென்ட் போட்டுட்ருக்க, திடீர்னு ஏதோ ஒரு சண்டை வந்து சத்யா எந்திரிச்சு போக, ராணுவ இதுதான் சான்ஸுன்ட்டு அவரோட விட்ட போட்டுட்டு இருந்தாரு. இதை பார்த்த சத்யா கொஞ்சம் காண்டாகி போட்டாரு பாருங்க ஒரு சண்டை, உங்கள் வீட்டு சண்டை இல்லை எங்கள் வீட்டு சண்டை இல்லை, அப்படி ஒரு சண்டை. அந்த எபிசோட் முடியறதுக்கு ஏதோ ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலு. ராணவ் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை விட்டார், இதுக்கு மேலே லவ் கண்டென்ட் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்ட்டு. அதை காதில் போட்ட சில பர்சன் வேண்டாம் எங்களுக்கு லவ்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இந்த ரியா புள்ள வேற சும்மா இல்லாமல் ஜெஃப்ரியை நோண்டி விட்டு தலைவனுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வந்துருச்சு. கார்டனுக்கு போய் சட்டையெல்லாம் கழட்டிட்டு நின்றுட்டாரு சண்டைக்கு. அப்பயும் உடலியே எந்தரியா. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி பிடி மாஸ்டர்ன்றதே மறந்துட்டு ஜெஃப்ரியாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம விபியான அருண் ராணவ் மற்றும் சத்யாவை சமாதானம் பண்ணி வச்சுட்டாரு. இதோட வெட்னஸ்டே கதையும் முடிஞ்சிருச்சு. தேர்ஸ்டே ஸ்டோரிக்கு போனால் காலங்காத்தாலே சர்க்குலர் விட்டு இருக்காரு நம்ம பிக் பாஸ். என்னன்னா எக்ஸாம் வரப்போகுது, ஸோ ஸ்டடி ஹவர்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, வார்ம் அப் கொடுத்துட்டு பசங்களை ஸோ அதுபடியே ஜெஃப்ரி எல்லாரையும் கார்டனுக்கு வர சொல்லி அங்கேயே வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் அங்கேயும் ராணவ் மற்றும் சத்யா முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஜெஃப்ரி உண்மையான பிடி டீச்சராக மாதிரி இவங்க இருந்தால் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லி 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விஷாலும் அவர் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ண அவரையும் சேர்த்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்ததா விஷு லவ்ஸ் தர்ஷு அப்படின்னு சொல்லி நெயில் பாலிஷில் யாரோ எழுதி வச்சுருந்தாங்க. இதை ராணவ் பார்த்துட்டு பிரின்சி கிட்ட சொல்லி பிரின்சி கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வந்து எல்லாத்தையும் கத்திட்டு இருந்தாங்க. ஸோ தீபக் சும்மா தானே இருக்கோம், நம்ம வேணா கையை தூக்குவோம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்கிறாரு. நீ பண்ணியான்னு உண்மையாக கேட்க, இல்லை யாருமே ஒத்துக்கல அதனால நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஸ்டூபிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரின்சிபல் விட்டுட்டாங்க. அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க, ஆனால் அதை வெளியே காட்டல தீபக். அடுத்ததாக ராணவ் பார்த்து கூட ஒரு சில வார்த்தைகள் பாடி லாங்குவேஜில் வர்ஷினி மேடம் விட்டுருக்காங்க. வர்ஷினி மேலே இருக்க காண்டில் ஜாக்லினை கத்திட்டாரு தீபக். என்னன்னா என்னைக்கோ ஒரு நாள் மாரல் கிளாஸில் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க பார்த்தீங்களா ஜாக்லின், அதை என்னை வன்மத்தோடு தான் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கிட்ட கோத்து விட்டாங்க. அது கேஷுவலாக தான் நான் பண்ணேன், நான் வேணும்ட்டு பண்ணலன்னு சொல்லி ஜாக்லின் எவ்வளவோ பேசியும் இல்லை நீங்கள் வன்மத்தோடு தான் பண்ணீங்கன்னு சொல்ல ஜாக்லின் பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் வேணும்லாம் பண்ணலை, நான் நார்மலாக தான் பண்ணேன், அது உங்களை ஹர்ட் ஆகிட்டு இருந்தா சாரின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்க. இதோட ஸ்கூல் டாஸ்க் முடிய போகுது. இதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணவங்க யாருன்னா முத்துக்குமரன், சாச்சனா, ரயான். ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணவங்க யாருன்னா சத்யா, ராணவ், ரியா. இதோட தேர்ஸ்டே எபிசோட் முடியுது. ஃப்ரைடேக்கு போய் பார்த்தா ஆல்ரெடி அருண் சொன்ன மாதிரி பசங்களோட கிராசரிஸ் முடிஞ்சிருச்சு போல். குறகாலத்தை எப்படிரா ஓட்டுவோம்ட்டு புலம்பிட்டு இருந்ததை சாச்சனா கேட்டிருக்காங்க. இது சாச்சனா காதில் விழுந்ததும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நைட்டில் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட இருந்த ரைஸ் எடுத்து பாய்ஸ் டீமுக்கு மாற்றி வச்சுட்டாங்க.
அடுத்ததா மார்னிங் டாஸ்க் அப்போ அருண் அவருடைய ரெட் ஷாலை போடாமல் இருந்தார். அதை பார்த்துட்டு பிக் பாஸ் போய் போட்டு வாங்கன்னு சொன்னோடனே போய் போட்டுட்டு வந்தார். குடுக்குடுன்னு மஞ்சரி எந்திரிச்சு வந்து நான் மார்னிங்கே சொன்னேன் பிக் பாஸ், ஆனால் நான் பிக் பாஸ் சொன்னதான் போடுவேன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்தார். அவரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறாருன்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஒரு ரிப்பனை வாங்குறேன்ட்டு அவங்க ஒரு ரிப்பனை வாங்கிட்டாங்க. அடுத்ததான் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க. அதில் ஜெயிச்சது பாய்ஸ் டீம் தான். இப்போது 1:1 இருக்காங்க. அடுத்ததா இந்த ரயான் பயபுள்ள சமைக்க அந்த பக்கம் போகணும்ட்டு அதுக்கு ஒரு டாஸ்க் பண்ணணும் இல்லையா? விஷால் என்ன சொன்னார்னா, நீ டாஸ்க்லாம் பண்ண வேணாம், அதுக்கு பதில் நீ சமைச்சிட்டு வர வரைக்கும் உன்னோட டீமில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு போஸ்டில் நிற்கணும், அது என்ன போஸ்ட்ன்றதை நீயே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரயான், நான் எப்பயுமே இந்த இடுப்பில் கை வச்சுட்டு தான் நிற்பேன், இந்த போஸ்டே அவங்கள இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இது கேர்ள்ஸ் டீமில் எல்லாருக்கும் ஓகே, பட் ஒரு 4 பேருக்கு மட்டும் அது பிடிக்காம இருந்திருக்கு. அது யாருன்னா மஞ்சரி, சாச்சனா, ஆனந்தி, ரியா, இவங்க யாருக்கும் அதில் உடன்பாடு இல்லை. பட் அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு வந்த சௌந்தர்யா, அதான் எல்லாருக்கும் ஓகேல, அப்போ வாங்க எல்லாரும் பண்ணுவோம், பசிக்குது அப்படின்னு சொல்லி பண்ண சொன்னாங்க. இது ஒரு குத்தம்ட்டு 4 பேரும் சவுண்டை ரவுண்டு கட்டிட்டு நாங்கள் ஓகேவே சொல்லலை, நீ எப்படி பேசலாம்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் ஜாக் இதில் என்ன இருக்குது, கொஞ்ச நேரம் தானே இடுப்பில் கை வச்சுட்டு உட்கார போகிறோம் அப்படின்னு சொல்ல, நடுவில் சௌந்தர்யா மறுபடியும் ஆமாம் கொஞ்ச நேரம் தானேன்னு சொல்ல, இது வரைக்கும் சாந்தமாக பேசிகிட்டு இருந்த சாச்சனா சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதான், அதோட எனக்கு எதுக்கு வம்புன்ட்டு காதில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க சௌந்தர்யா. அப்புறம் இங்கே சண்டை போட வேணாம், வாங்க எல்லாம் ரூமுக்கு போயிட்டு என்னன்னு பேசி தீர்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல பவித்ரா மட்டும் ஒரு கார்னரில் உட்காந்துருந்தாங்க. ஏன்னாச்சுமா, ஏம்மா நீ மட்டும் வாமாண்ணா, நீங்களாம் ஒரு முடிவு எடுப்பீங்க, நீங்களாம் ஒன்று பேசுவீங்க, நீங்களாம் எதுவும் எல்லாமே பண்ணிப்பீங்க, பட் நான் குரூப்புக்கு ஓகே அதனால நான் பேசுகிறேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றத என்னால் சொல்ல முடியாதுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி எடுத்த முடிவு என்னன்னா, நாங்கள் டாஸ்க் பண்ணுறோம் பட் டைமை கன்சியூம் பண்ணாத மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அப்புறம் சவுண்டு ராயன்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் இந்த புள்ள அக்கானே கூப்பிட மாட்டேங்குது, சவுண்டுன்னு பேர் விட்டு தான் கூப்பிடுது, இது ரொம்ப பேடான ஒரு மேனஸ் அப்படின்னு சொல்லி ராயன்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ராயன், நீயும் தானே யாராவது கேட்டாங்கன்னா மூஞ்ச ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுற, இதுவும் தப்பு தானே அப்படின்னு சொல்ல சௌந்தர்யாவுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. அடுத்ததான் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் நடந்தது. இதில் ஜெயிச்சது பாய்ஸ் டீம் தான். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாய்ஸ் டீமுக்கு தான் கிடைச்சது. அதன்படி இந்த வீக் பாஸ் தீபக்குக்கு கிடைக்குது. ஸோ அடுத்ததாக ஆனந்தி இன்னைக்கு நடந்த டாஸ்க் ரொம்ப நேரம் நடந்தது, அதுக்கு காரணம் நீங்கள் தான்ட்டு அருண்கிட்ட இருந்து ரிப்பனை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி பெஸ்ட் பர்ஃபார்மர் அண்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் பாய்ஸ் டீம்ல இருந்து விஷால் அண்ட் மஞ்சரியை பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொன்னாங்க. அண்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக ராணவ் அப்புறம் வர்ஷினியே சொன்னாங்க. இந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் ஆனவங்க தான் அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் ஃபுட்டில் இருந்து தண்ணி வரைக்கும் யார் என்ன கேட்டாலும் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்ட்டு முடிச்சு விட்டாங்க. இதுதான் மண்டேலேருந்து ஃப்ரைடே வர நடந்தது. சாட்டர்டே சண்டே சேதுவண்ணா என்ன சொல்கிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். டாடா. சினிமா அப்டேட்ஸை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ் சிட்ரோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை சேரும்.